பிரியமானவர்களே, ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே மீண்டுமாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலேயும் கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பதாக. பிரியமானவர்களே, இன்னைக்கு செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால், சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்துகிற தேவன். சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்துகிற தேவன். சங்கீதம் 23 சங்கீதம் 5 வசனம் இப்படியாக சொல்லுகிறது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அன்பானவர்களே, நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் இருக்கிறது. அது என்ன பெயர்னு கேட்டால், சத்துருக்களுக்கு முன்பாக நம்மை உயர்த்துகிற தேவன். அன்பானவர்களே, பரிசுத்த வேதாகமத்தில் பெரிய பெரிய பரிசுத்தவான்கள் சத்துருக்களுக்கு முன்பாக சத்துருக்களாலே கர்த்தர், சத்துருக்களை வைத்த கர்த்தர் அவர்களை உயர்த்தி இருக்கிறார் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நமக்கு அது புலப்படும். உதாரணமாக நாம் பார்க்கும்பொழுது ஒவ்வொருத்தரையும் முக்கியமான நபர்களை சொல்லி கொண்டு போகலாம். உதாரணமாக நாம் பார்க்கும் பொழுது எனக்கு அன்பானவர்களே, முக்கியமான ஒரு நபர் இருக்கிறாரு, தானியேல். தானியேல் உயர்த்தப்பட்டதற்கு முக்கியமான காரணம் யார் என்று சொன்னால், அவருடைய சத்துருக்கள் தான். அவருடைய சத்துருக்கள் என்ன செய்தார்கள்? தானியேல் 6 அதிகாரத்தில் நீங்களும் நானும் வாசிக்க முடியும். சத்துருக்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், தானியேல் 6 அதிகாரத்தில் அவர் தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய வேலை பார்த்து கொண்டு அந்த மனுஷன் மேல ஏதாவது ஒரு பழி போட வேண்டும், ஏதாவது ஒரு காரியத்தை பழியை சுமத்த வேண்டும், அவருடைய நற்பெயரை கெடுக்க வேண்டும் என்று சொல்லி சத்துருக்கள் முயற்சி செய்கிறார்கள். ஆனால் வசனம் சொல்லுகிறது, தானியேல் எல்லாவற்றிலும் உண்மையுள்ளவனாய் இருந்தான். அதனால அவர் மேல சுமத்துவதற்கு எந்த ஒரு குற்றத்தையும் முகாந்திரத்தையும் காரணத்தையும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. எனவே ஒரு சூழ்ச்சி செய்கிறார்கள். இவனை ஒரே ஒரு விஷயத்துல தான் நாம் குறையை கண்டுபிடிக்க முடியும். அது என்னவென்று சொன்னால், இவனுடைய தேவனை பற்றின விஷயத்தில் இவன் ஜெபிக்க கூடாது என்று சொன்னால் இவன் ஜெபிக்காமல் இருக்க மாட்டான் என்று சொல்லி அந்த ராஜாவோடு பேசி அந்த ராஜாவை வைத்து ஒரு சட்டம் போட வைக்கிறார்கள். யாராவது ஒரு மாதம் வரைக்கும் ராஜாவை மட்டும்தான் வணங்க வேண்டும், ராஜாவை தவிர வேறு எந்த கடவுளையும் அவர்கள் வணங்கக்கூடாது. அப்படி வணங்கினால் அவர்கள் சிறைச்சாலையிலே சிங்க கபியிலே போடப்படுவார்கள் என்று சொல்லி ஒரு சட்டத்தை ராஜாவை வைத்தே போடுகிறார்கள். அன்பானவர்களே, அவர்கள் எதிர்பார்த்தது போல தானியேல் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதும், அந்த சட்டம் போடப்பட்டது என்று அறிந்த பொழுதும் தான் முன் செய்து வந்தபடியே அவர் ஜெபித்து வந்தார். உடனடியாக அது ராஜாவுக்கு செல்லுகிறது. அவரை கொண்டு போய் சிங்ககபியிலே போடுகிறார்கள். ஆனால் ராஜாவுக்கு அதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஏன்னு சொன்னால் ராஜா மிகவும் நல்லவர். அன்பானவர்களே, ஆனால் தானியேலுடைய சத்துருக்கள் விரித்த வலையிலே அந்த ராஜாவும் விழுந்து விட்டார் என்று தான் சொல்லணும். அப்போ ராஜா ஒரு காரியத்தை சொல்லுகிறார், தானியேலே, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நிச்சயமாக உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி ராஜா சொல்லுகிறார். அன்பானவர்களே, அதே போல அவர் சிங்ககபியில கொண்டு போய் போடப்பட்டார். அடுத்த நாள் அன்பானவர்களே, ராஜா விடிந்த உடனே அந்த கெபிக்கு போய் தானியேலை கூப்பிடுகிறார். தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் தப்புவித்தாரா என்று சொல்லி தானியேல் அங்கிருந்து சொல்லுகிறார், ராஜாவே, ஆம், நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்புவித்தார் என்று சொல்லி. அன்பானவர்களே, அவன் என்ன நடந்தது? ராஜா உடனடியாக தானியேலை தூக்கிவிட சொல்லுகிறார். அவன் தன் தேவன் பேரில் விசுவாசமாக இருந்தபடினால அவன் மேலே ஒரு சின்ன ஒரு கீறல் கூட படலை. ஆனால் தானியேல் மேல் குற்றம் சாட்டுகிற மனுஷர்கள் கடைசியில் அந்த சிங்ககபியிலே போடப்பட்டார்கள். அவர்கள் அழிந்து போனார்கள். அதன் பின்பு தானியேல் இன்னும் அதிகமாய் உயர்த்தப்பட்டார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு நமக்கு சத்துருக்கள் எழும்பும் போது நமக்கு துக்கம் வரும், கவலை வரும். ஐயோ, எனக்கு காரணமே இல்லாமல் சத்துருக்கள் என்னை பகைக்கிறார்களே என்று சொல்லி துக்கம் வரும், கவலை வரும். எனக்கு அன்பானவர்களே, ஆனால் ஒரு காரியம், சத்துருக்கள் எழும்புவார்கள். ஆனால் அந்த சத்துருக்கள் எழும்பி செய்கிற ஒவ்வொரு கிரியையும் உங்கள் உயர்வுக்காக கர்த்தர் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் சத்துருக்களை வைத்தே கர்த்தர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார். தானியேல் சும்மா இருந்தாருங்க, அப்படியே விட்டுருந்தாரு, சாதாரணமாக இருந்திருப்பாரு. ஆனால் சத்துருக்கள் எழும்பினார்கள், தானியேலை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அவர் எப்படியாவது நாம் அழிச்சு போட்டுருவோம் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை உயர்த்தினார். அதே போல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட்.